ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மீல் மேக்கரையும் பொட்டுக்கடலையும் வச்சு டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேங்க. நம்ம எந்த கப்பில் மீல் மேக்கர் எடுக்கிறோமோ அந்த கப்பில் தான் நம்ம பொட்டுக்கடலையும் அளந்துக்கணுங்க. நீங்கள் கிளாஸ் இல்லைன்னா பவுல் கூட எடுத்துக்கலாங்க. நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போது மீல் மேக்கரில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், மீல் மேக்கரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மீல் மேக்கரை சுடு தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்க மீல் மேக்கரை சுடு தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 5 நிமிஷம் மீல் மேக்கர் ஊறுற நேரத்துக்குள்ளே நம்ம பொட்டுக்கடலை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பொட்டுக்கடலை 1/4 கப் எடுத்துருக்கேங்க. நம்ம மீல் மேக்கர் எடுத்த அதே கப்பில் தான் பொட்டுக்கடலையும் எடுத்துக்கணும். இப்போ பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணிடணும், நல்லா நைஸ் ஆயிடணுங்க. பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலையை பவுலில் நான் மாற்றி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மீல் மேக்கர் பாருங்கள், நமக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. அந்த சுடு தண்ணி சூட்லேயே நம்மளுக்கு மீல் மேக்கர் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இனி இந்த மீல் மேக்கரை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 2-3 சுற்று மட்டும் விட்டு எடுத்துட்டேங்க. இனி இது கூட நம்ம சோம்பு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. வாங்க என்னென்ன பொருட்கள் சேர்த்துறதுன்னு பார்த்துக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. பூண்டு ஒரு 8 பல் அளவுக்கு எடுத்திருக்கேன். 3 பட்டை, 2 கிராம்பு, 3 பச்சை மிளகாய், அரை துண்டு அளவுக்கு இஞ்சி. இப்போ எடுத்திருக்க பொருள் எல்லாத்தையும் நம்ம 1-2 அரைச்சிருக்கோம் இல்லைங்களா மீல் மேக்கர், அதோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மீல் மேக்கரை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்ச மீல் மேக்கரோட பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சின்ன வெங்காயம்னாலும் எடுத்துக்கலாங்க, ஆனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. மல்லித்தலை பொடியாக நறுக்குனது கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேங்க. பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், நம்மளுக்கு வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதமே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு உருண்டை எடுத்து நான் பிடிச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா பிடிக்க வரணும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு நீங்கள் அந்த மாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதே மாதிரி மீத இருக்க எல்லா உருண்டைகளையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்து வச்சுருக்கேங்க தட்டில். இனி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இங்கே நமக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போது அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம சேர்த்துக்கலாங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிட வேணாங்க. உள்ளே நமக்கு சரியாக வேகாது, மாவாக இருக்கும். அதனால் மிதமான தீயிலே வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ 4 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் நம்மளுக்கு அடங்கியிருக்கு. இப்போ ஒரு பக்கம் நம்மளுக்கு வெந்திருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. நான் மைகூதியில் தான் வச்சு திருப்புறேன். நீங்கள் ஜாரணிலையும் நீங்கள் திருப்பிக்கலாம். எனக்கு மைகூதியில் திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லா உருண்டைகளையும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து மீல் மேக்கர் உருண்டைகள் எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. சிக்கன், மட்டன், கோலா உருண்டை டேஸ்ட்லேயே இருக்குங்க இந்த மீல் மேக்கர் கோலா உருண்டை. சாயங்காலம் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.